ஓம் சாந்தி. 4/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, பந்தனத்தில் இருந்து விடுபட்டவராகி சேவையில் ஈடுபட்டிருங்கள். ஏனென்றால் இந்த சேவையில் மிகவும் அதிகமான வருமானம் உள்ளது. 21 பிறவிகளுக்கு நீங்கள் வைகுண்டத்தின் எஜமானர் ஆகிறீர்கள். கேள்வி: ஒவ்வொரு குழந்தையும் எந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? பதில்: முரளியில் வரும் கருத்துக்களை பற்றி புரிய வைப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை பிராமணி, அதாவது டீச்சர் சகோதரி எங்காவது சென்று விடுகிறார் என்றால் நீங்கள் தங்களுக்குள் கலந்து பேசி முரளி வகுப்பை நடத்த வேண்டும். முரளி நடத்துவதற்கு கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்றவர்களை தனக்கு சமமாக எப்படி உருவாக்குவார்கள்? பிராமணி இல்லை என்றால் குழப்பமடையக்கூடாது. படிப்போ சுலபமானது. வகுப்பு நடத்தி கொண்டு இருங்கள். இந்த பயிற்சியையும் செய்ய வேண்டும். பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் பிராணியே. ஓம் சாந்தி. குழந்தைகள் இதை கேட்கும்போது தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அதாவது தந்தையாகிய பரமாத்மா நமக்காக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த வழிகாட்டுதல் அல்லது வழிமுறை ஒரே ஒரு தந்தை தான் கொடுக்கின்றார். அதுதான் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ என்றால் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது. அவர் எல்லையற்ற தந்தையாவார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று சொல்லப்படுகிறார். அநேக மனிதர்கள் அந்த அன்போடு பரமாத்மாவை தந்தை என்று உணர்வதும் இல்லை. சிவனுக்கு பக்தி செய்கிறார்கள், மிகவும் அன்போடு நினைக்கிறார்கள் என்ற போதிலும் மனிதர்கள் அனைவருக்குள்ளேயும் பரமாத்மா இருப்பதாக சொல்லிவிட்டார்கள். ஆக அந்த அன்பை யாரிடம் வைப்பது? அதனால் தந்தையிடம் மாறுபட்ட புத்தி உள்ளவர்களாக, அன்பு இல்லாத புத்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள். பக்தியில் எப்போது ஏதேனும் துக்கத்தின் நோய் வருகிறதோ அப்போது அன்பை காட்டுகின்றனர். பகவானே காப்பாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள். குழந்தைகள் அறிவார்கள், கீதை என்பது ஸ்ரீமத் பகவானின் வாயின் மூலம் பாடப்பட்டது என்று. பகவானே ராஜயோகம் கற்பித்தார் அல்லது ஸ்ரீமத் கொடுத்தார் என்பதாக வேறு எந்த ஒரு சாஸ்திரத்திலும் கிடையாது. ஒரே ஒரு பாரதத்தின் கீதைக்குத்தான் பிரபாவமும் அதிகம் உள்ளது. ஒரே ஒரு கீதை தான் பகவானால் கூறப்பட்டதாகும். பகவான் என்று சொன்னாலே ஒரு நிராகாரமானவரின் பக்கம்தான் பார்வை செல்கிறது. கை விரலால் மேலே சமிக்ஞையை காட்டுவார்கள். கிருஷ்ணரை பற்றி அதுபோல ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவரோ தேகதாரி அல்லவா? உங்களுக்கு இப்போது அவரோடு உள்ள சம்பந்தம் பற்றி தெரிந்துவிட்டது. அதனால் தான் சொல்லப்படுகிறது, தந்தையை நினைவு செய்யுங்கள், அவர் மீது அன்பு வையுங்கள் என்று. ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்கிறது. இப்போது அந்த பகவான் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த நஷா மிகவும் அதிகரிக்க வேண்டும். மேலும் அந்த நஷாவும் நிலையானதாக அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். பிராமணி முன்னால் இருந்தால் மட்டும் நஷா அதிகரிக்கிறது. பிராமணி, அதாவது டீச்சர் சகோதரி இல்லை என்றால் அந்த போதை காணாமல் போகிறது என்று இருக்கக்கூடாது. பிராமணி இல்லாமல் எங்களால் வகுப்பு நடத்த முடியாது என்றெல்லாம் இருக்கக்கூடாது. சில சென்டர்கள் பற்றி பாபா புரிய வைக்கிறார். அங்கிருந்து 5 அல்லது 6 மாதங்கள் கூட பிராமணி வெளியே எங்கோ சென்று விட்டாலும் தங்களுக்குள் சென்டரை பராமரித்து கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் படிப்போ சுலபமானது. அநேகம் பேரோ பிராமணி இல்லை என்றால் பார்வையற்றவர்களாக, ஊமைகளாக ஆகிவிடுகிறார்கள். பிராமணி வெளியே போய்விட்டால் சென்டருக்கு வருவதையே விட்டு விடுகிறார்கள். அட, அநேகம் பேர் அமர்ந்திருக்கிறார்கள், வகுப்பு நடத்த முடியாதா என்ன? குரு வெளியில் சென்று விட்டால் சீடர்கள் கடைசியில் பராமரிக்கிறார்கள் இல்லையா? குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும். மாணவர்களில் நம்பர் பிரகாரமாய் இருக்கவே செய்கின்றனர். எங்கே முதல் தரமானவர்களை அனுப்புவது என்று பாப்தாதாவுக்கு தெரியும். குழந்தைகள் இத்தனை ஆண்டுகள் கற்றுக்கொண்டுள்ளனர் என்றால் கொஞ்சம் தாரணையோ ஆகியிருக்கும். தங்களுக்குள் 1 கோடி சென்டரை நடத்துவதற்கு முரளியோ கிடைக்கவே செய்கிறது.
பாயிண்ட்டுகளின் ஆதாரத்தில்தான் புரிய வைக்கின்றனர். கேட்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால், ஆனால் மற்றவர்களுக்கு சொல்வதற்கான பழக்கம் ஏற்படுவதில்லை. நினைவில் இருந்தால் பிறகு தாரணையும் ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. உள்ளுக்குள் இருக்கும் பொறாமை முதலான பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு தங்களுக்குள் மிகவும் அன்போடு ஒன்றாகி இருக்க வேண்டும். பொறாமையின் காரணத்தினால் படிப்பை விட்டுவிடக்கூடாது. 2. இந்த பழைய இற்றுப்போன சரீரத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும். குளவியைப் போல ஞானத்தின் பூம் பூம் செய்து புழுக்களை தனக்கு சமமாக ஆக்குகிற சேவை செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வரதானம்: மனதின் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்யக்கூடிய முக்தியின் வள்ளல் ஆகுக. விளக்கம்: அத்தீந்திரிய சுகத்தில் ஊஞ்சலாடுவது என்பது சங்கமயுக பிராமணர்களின் விசேஷத்தன்மை ஆகும். ஆனால் மனதில் எண்ணங்களின் பந்தனம் அத்தீந்திரிய குஷி அல்லது அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்ய விடுவதில்லை. வீணான எண்ணங்கள், பொறாமை, சோம்பல் அல்லது அலட்சியமான சங்கல்பத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதுதான் மனதின் பந்தனம் ஆகும். இப்படிப்பட்ட ஆத்மா அபிமானத்திற்கு வசமாகி மற்றவர்களை குறை கூறுவதை பற்றியே யோசித்து கொண்டிருப்பார். அவர்களது உணர்ந்து கொள்ளும் சக்தி அழிந்து போய்விடும். எனவே இந்த சூட்சுமமான பந்தனத்தில் இருந்து விடுபடுங்கள். அப்போதுதான் முக்தி தரும் வள்ளலாக ஆக முடியும். ஸ்லோகன்: உங்களிடம் துக்கத்தின் அலைகள் வர முடியாத அளவிற்கு குஷி என்ற பொக்கிஷத்தால் நிரம்பியவர்களாக ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: எண்ணங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்டமான சேவைக்கு கருவியாக ஆகுங்கள். எந்த ஒரு சிரேஷ்டமான சங்கல்பத்தையும் பலனுடையதாக ஆக்குவதற்கு எளிமையான சாதனம் ஒன்றுதான். அது சதா விதை ரூபமாக இருக்கும் தந்தையிடம் இருந்து ஒவ்வொரு நேரத்திலும் சர்வ சக்திகளின் பலத்தை அந்த சங்கல்பம் என்ற விதையில் நிறைத்து கொண்டே இருக்க வேண்டும். விதை ரூபத்தின் மூலம் உங்களுடைய சங்கல்பம் என்ற விதை எளிதாகவே மற்றும் தானாகவே விருத்தி அடைந்து கொண்டு பலன் கொடுப்பதாக ஆகிவிடும். சங்கல்பத்தின் சக்தி சேமிப்பு ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.